பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே தனுசு. அப்ப தனுசு ஏற்கனவே எல்லா சேனல்ஸ்லயுமே உங்களுக்கு நான் துலாமுக்கும் தனுசும் அண்ணன் தம்பி, துலாமும் தனுசும் அக்கால் தங்கை, இன்னும் சொல்ல போனா ட்வின்ஸ்னோட சொல்லலாம். போன வாரத்துல சிதம்பரம் போயிருந்தோம். சிதம்பரத்துல அங்க பிரசனம் பண்ணிட்டு நடராஜர் பத்த சந்நிதியில படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2 பேரும் வந்து காலில் விழுந்து கும்பிட்டாங்க. கோயிலில் கும்பிடக்கூடாது, வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோம். போன உடனே கொஞ்சம் ஆஸ்பத்திரி வாங்கினாங்க. அப்போ ஆஸ்பத்திரி வரையும் போயிடணும். எதுக்குங்க நீங்கள் வந்தாங்க. போனால் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள், 4 ஜீவன், 4 புது மனுஷங்கள். எப்படி இருக்கும்? நேயர்களுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்படி நடக்குது? இறைவனுடைய அருளாட்சி, அவனுடைய கருணை இல்லையா? ஒரு பிரசவத்துல நான் மெய் மருந்து நட்டுட்டேன். அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் இருக்குது ஒரு மனிதனோட வாழ்க்கையில். ஒரு சிசுவுக்கு அவ்வளவு உயர்வு. அப்ப நம்ம எப்படி வாழ்க்கையை ஜெயிக்கணும், எப்படி ஒருவனுக்கு மதிப்பை கொடுக்கணும், அந்த வாழ்க்கையில ஜெயிச்சு எப்படி நம்ம முன்னேறணும், எப்படி முயற்சியெல்லாம் எடுக்கணும், எப்படி வெளிநாடு சென்று தேடுதல்ல இருக்கணும், ஈட்டணும் என்ற உணர்வுக்கு அதிகாரி தனுசு. மேனேஜிங் டைரக்டர் தனுசு. இதெல்லாம் மற்றவங்களுக்கு வராது. இந்த துலாமுக்கு தனுசுக்கு தான் வரும். துலாமுக்கும் தனுசுக்கு நிறைய லிங்க், நிறைய ரிலேட்டிவ் அந்த கேரக்டர்ஸ்ல அந்த பாவக தன்மை இல்லை. அந்த கேரக்டர்ஸ்ல பாவகத்தை இதுக்கும் குருவும் அதுவும் குரு தான். எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாமே அது வந்து வேற மாதிரி இருக்குது, அவன் வந்து எதிரி, அவரு என்னது அசுர குரு, இவர் வந்து தெய்வகுரு, தேவகுரு. என்ன தேவகுரு அசுரகுரு? எல்லாம் குரு தானே. அவர் வேலையை அவர் செய்யற, இவர் வேலையை இவர் செய்யற, அவ்வளவுதான். சுக்கர திசையில சுக்கர பித்தில அழுகின தக்காளி வித்தவன் ஆடிக்கார் வாங்குறான்ல. அப்புறம் எப்படி அவர் எப்படி இருப்பாரு? உங்க ஜாதகத்துல சுக்கரன் எங்க உள்ளார், உங்க ஜாதகத்துல தனுசு எங்க இருக்கிறார் என்பதை நீங்க நிரூபணம் செய்ய வேண்டும். பக்கத்தில் உள்ள அடியார்கிட்ட, பக்கத்தில் உள்ள மேதை தொழில் ஜோதிட துறையில போய் கேளுங்க. சந்தேகம் இருந்தா கீழ்கண்ட முகவருக்கு வாங்க. 7/7/2025 அடுத்து மகத்தான வெற்றி. 7/7/2025 அடுத்து சூப்பரான கொள்கை, சூப்பரான வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வாழ்க்கை, அறக்கட்டளை வாழ்க்கை, தொண்டு வாழ்க்கை, பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் செய்யக்கூடியது, எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை. ஏதாவது ஒரு உதவி பண்ணாதான் தூங்க முடியும். இந்த 2 கேஸ் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். தனுசுக்கும் துலாம். என்ன துலாம் கொஞ்சம் போல்ட் கம்மி, இதுக்கு அதிகம், அவ்வளவுதான். அது ஏங்கிறது நீங்க சொல்லுங்க. 2 ஒரே இடம் தான், ஆனா வெவ்வேறு கேரக்டர். பாத்தீங்களா எப்படி நம்ம முன்னோர்கள் வழி வகுத்திருக்காங்க? அப்ப கண்டிப்பாக நிச்சயமாக குரு திசையில சுக்கர பத்தி வேலை செய்யும். துலா லக்னமா இருந்தா நிச்சயமாக சுக்கர திசையில குரு புத்தி வேலை செய்யும். தனுசு லக்கணமாக இருந்தார் அந்த லக்கணத்துக்கு உரிய அந்த பாவகத்தன்மையை மாற்றுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. உத்தர காலமிறதிலே எழுதி வச்சுட்டாங்க. நம்ம முன்னோர்கள் வகுத்த வழி அது. அதனால தனுசுக்கு 7/7 வரையும் பொறுமை, 7/7 வரையும் கவனம், 7/7 வரையும் நண்பர்கள் கவனம், துணைவி கவனம். போதுமா? துணைவி கவனம், லைஃப் பார்ட்னர் கவனம், காதல்ல கவனம், மோதல்ல கவனம், பணத்துல கவனம், எல்லா வகையிலையும் டோட்டலா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்க. ஒருத்தரை மட்டும் விட்டுறாதீங்க, பிள்ளையார் மட்டும் விட்டுறாதீங்க. மூலவரும் உற்சவரும் மூலவரும் ஆதியும் அந்தம் இல்லாதவரும் அவர்தான். ஆதியும் அந்தம் இல்லாத அவர் தான். அப்படிப்பட்ட தனுசுலதான் பாருங்க. ஆதி அந்தம் இல்லாத வச்சுதான் முன்னோர்கள் எல்லாம் பண்றாங்க. அதுக்கு கேட்டை 18வது நட்சத்திரம், மூலம் 19வது நட்சத்திரம், 27 நட்சத்திரத்துல கேட்டை
அனுசம் கேட்டை, விசாகம் அனுசம் கேட்டை 18, மூலம் 19. அப்ப பக்கத்து பக்கத்திலேயே 2 வந்துறாங்களா, ஆதியும் அந்தம் இல்லாத பிரபு. அவங்கள வழிபடுங்க. ராமச்சந்திரமூர்த்தி வழிபடுங்க. மாமரங்கள் நிறைந்த சோலைக்கு போங்க. அங்கே நல்ல அந்த உளுந்து, கொள்ளு, மொச்சை, இந்த நவதானியங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்ச தண்ணியை ஊத்துங்க. ஊத்தி 2 தீபம் ஏத்துங்க. 9 பிரதர்சனம் சுத்துங்க. நிச்சயமாக மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருச்சகத்துக்கு நிறைய மதிப்பு உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு 7:30 முடிஞ்சிருச்சு, 8:30 முடிஞ்சிருச்சு, எதுவும் கிடையாது. உடனே சொல்லுவாங்கல்ல, அர்த்தாஷ்டம சனி இருக்குங்க ஐயா எங்களுக்கு. ஒண்ணு அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ண, ஒண்ணும் பண்ணாது. அவர் யாரு? உங்களுக்கு மிக முக்கியமானவர். உங்க ராசிக்கு 2க்கு 3 அப்ப அந்த அர்த்தாஷ்டம சனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனை, ஆஞ்சநேயர் பிரார்த்தனை, விநாயகப் பெருமான் பிரார்த்தனை, அம்பாள் லக்ஷ்மி வழிபாடு, இதெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா 5க்கு மேலேயே ப்ரொமோஷன், திருமணம், குழந்தை பாக்கியம், பட்டம், பதவி, வெளிநாடு, உயர்வு எல்லாமே உண்டு. உறுதியா கண்டிப்பா டெஃபினட்டா உண்டு. உங்க தசாபதிக்கு ஏற்படும்.